40 வயசுலயே மக்கள் இருக்காங்க சார். ஒவ்வொரு கவர்மெண்டும் வர வர ஒவ்வொரு ஆட்களுக்கு டைம் வேணும். ஒவ்வொரு நாட்டை நாங்க பாக்கல நானும் உங்களுக்கு தெரியும் தானே, யாருன்னு தெரியும் தானே, நானும் ஒரு கேபினெட் மினிஸ்டர் தானே. ஒவ்வொரு கவர்மெண்டும் மாறிக்க எங்கட நாட்டை அபிவிருத்தி செய்யறேன் இப்ப சொல்றீங்க, உப்பளம் செய்யறோம், அந்த இதெல்லாம் செய்யறேன்னு சொன்னா சார், இது நாங்க 5 வருஷம் சார். அப்ப இனி நீங்க அடுத்த 5 வருஷத்துக்கு இடையில உங்களுக்கு வேலை எப்ப சார் கிடைக்கும்? உங்களோட கவர்மெண்ட் ஆச்சு இன்னொரு இந்த மார்ச் மாதம், மார்ச் அல்லது ஏப்ரலுக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வுன்னு கிடைக்கும். வேணும் ஏன்னா சொல்யூஷன் இப்ப உங்களுக்கும் இல்ல எங்களுக்கும் இல்ல சார். ஏன் சொல்லுங்க, அடுத்த பட்ஜெட் சார் வரப்போகுது சார். ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்கா வேலை நியமனங்கள் கொடுக்கணும். அதுக்கும் போராட்டங்கள் வழியா தான் கூடுதலா அரசு நியமனங்கள் வந்து வழங்கி இருக்குது. எங்களுக்கு தெரியாதபடியா தான் 5 வருஷமாக எங்களுக்கு அது கிடைக்கல என்றபடியா தான் நாங்கள் மறுபடியும் இந்த பேணி எடுத்த கையால போராட்டம் செய்ய வேண்டி இருக்குது சார். சரியான அழுக வருது. எப்படி நாங்கள் எங்களோட பிள்ளைகளை நம்பி இந்த துறையில படிப்பிக்க முடியும்? எங்களுக்கு எங்கட ஒரு சந்ததி இருக்கு. அந்த சந்ததிகளுக்கு நாங்க பல்கலைக்கழகத்தை எப்படி நாங்கள் வழங்குறது? உங்களோட வேதனமா எங்களுக்கு தெரியாம சரியா? எங்கட சமூகத்துல நாங்க அரசாங்கத்துல 1 மாசம் ஆகல. நீங்கள் 1 மாசம் ஆகுது, அதைத்தான் சொல்றோம். எங்கட சமூகத்துல நாங்கள் சரி படிச்சுட்டோம், எங்களுக்கு தனியார் வேலைகளை நாங்க போறோம்னு சொன்னாலும் என்ன சொல்லினா, நீங்கள் படிச்சுட்டீங்க, நாங்க ஒரு வேலையை தேடி போனாலும் உங்களோட கையில கிராஜுவேட் இருக்குது, பட்டம் இருக்குது, நீங்கள் இங்க வந்தா 1 வருஷத்துல உங்களுக்கு அரசாங்க நியமனம் பண்ணா நீங்க போயிடுவீங்க. அப்ப எப்படி எங்கள்கிட்ட வேலை செய்வீங்களா? எங்களை இன்டர்வியூ எடுக்க செலக்ட் ஆகினோம் இல்ல. அடுத்த இன்னொரு பிரச்சனை இருக்கு. சரி, நாங்கள் எங்களோட குவாலிபிகேஷனை நாங்கள் மறந்து நாங்கள் கேசியராவோ சூப்பர் மார்க்கெட்ல மேனேஜராவோ அப்படி நாங்கள் போனா என்ன கேட்கணும்? நீங்கள் பட்டம் படிச்சுட்டு பிஏ முடிச்சுட்டு பிகாம் முடிச்சுட்டு என்ன நீங்க கேசியரா வேலை செய்றீங்களா? எங்களோட சமூகங்களை மட்டமா நினைக்குதுங்க. அப்ப நாங்க அதுகளுக்கு எப்படி பதில் சொல்றோம்? அதுக்கான காரணம் என்ன? அப்படிங்கிற படிச்ச பிள்ளைகள் தானே நாங்கள் வெளியே வரையில மூல காரணம் என்ன? ஒவ்வொரு வருஷமும் பென்ஷனால போயின, பென்ஷனால விலகி போயின. அந்த அரசாங்கம் தான் இதுக்கான ஏன்னா அடிப்படை ஸ்டார்டிங் பிள்ளை அதெல்லாம் 5 வருஷமும் வேலை எங்களுக்கு வழங்கல. இந்த 5 வருஷமும் ஒவ்வொரு பென்ஷன் முடிய விட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையாக வெளியில போவினோம். மற்றது வேற வேற வேலையில பார்த்து போயினோம், வெளிநாட்டு இதுக்கு போயினோம். அவையின காடர்கள் வந்து இருக்குது. 5 வருஷமும் வழங்காத காடர் எழுதப்பட்டது இருக்கும் போது எங்களுக்கே நாங்கள் பெறக்கூடாது. புதிய அரசாங்கம் என்றாலும் வெகு விரைவாக எங்களுக்கு அந்த நியமனங்களை கொடுக்கலாம். நாங்கள் 2020ஆம் ஆண்டு முடிச்சிட்டு பாருங்க, 1ஆம் ஆண்டுல இருந்து 12ஆம் ஆண்டு மட்டும் பாடசாலை படிப்பு, அடுத்தது 5 வருஷம் பல்கலை படிப்பு, அடுத்த 5 வருஷம் வேலை இல்லாம இருக்கணும். நாங்க 22 வருஷமே ஒட்டு மொத்தத்துல என்னன்னு சொல்றது இழந்துட்டோம், எங்களோட வாழ்க்கையில இழந்துட்டோம் சார். அப்ப நீங்க விரைவாக எங்களுக்கு இதை கதைக்கணும். நீங்க பார்லிமெண்ட்ல கதைச்சு எங்களுக்கு விரைவாக வேண்டி தரணும். கதைக்கிறது மட்டும் இல்ல சார், கதைக்கலாம் சார். இப்ப நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், அமைச்சர் இப்படி சரியா? இது நாள் வரைக்கும் இந்த நாட்டுல பட்டதாரிகளுக்கு தொழில் வாய்ப்பு வாங்கி கொடுத்தது யாரு தெரியுமா? தொழிற்சங்கங்கள் தானே, போராட்டம் தானே. அந்த போராட்டத்துல முன்னுக்கு இருந்தாங்க நான். சரியா? அதனாலமா உண்மையிலேயே உங்களோட வேதனை என்னங்கிறது, துன்பம் என்னங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? நாங்க அந்த அமைச்சருங்கிறது பாக்குறது இல்ல, நாங்க உங்களோட அண்ணன்மார் தம்பிமார் தான் எங்களை பாரு. சரியா? நான் கொஞ்சம் இருங்களா. அப்ப அதனால சரியா நிச்சயமாக இந்த பிரச்சனை அதான் சொன்னேனே, என்றைக்கும் இல்லாத 2 தடவை கேபினெட்ல பேசப்பட்டது. சரியா? ஒன்று தெரியும் தானம்மா, உங்களுக்கு தெரியும் தொழில் வாய்ப்பு கொடுக்கணும், 30,000-40,000 பேர் கொடுக்கணும் தானே. எப்படியுமே கொடுத்த பிறகு முதல் மாசம் கொடுத்தோன்னு அடுத்த மாசம் எங்க இருந்து பிறகு தள்ளி அரசாங்கத்துல நிதி ஒதுக்கீடுறதுக்கான ஒரு முறை ஒன்று இருக்கு தானே. உங்களுக்கு தெரியும் தானே, படிச்ச பிள்ளைகள் தானே. ஒன்று வரவு செலவு திட்டம் அல்லது ஏதாவது குறை நெருப்பு பிறைகளை கொண்டு வந்து அதை நிறைவேற்றி பார்லிமெண்ட் நிறைவேற்றி அதுக்கு ஒப்புதலை வாங்கி கொண்டு அதுக்கு பிறகு தானே பேமெண்ட் கொடுக்கலாம். அதானே முறை. அதை நான் சொல்றேன், அது முறைங்கிறது அதான இதனால வரைக்கும் கடைபிடிக்கப்பட்ட முறை. அது அப்பதானே எங்களோட கையில பொக்கெட்ல காசு இருக்குமா? அரசாங்கத்துக்கு பொக்கெட்ல காசு இருக்குமா? எதுக்குமே ஒரு முறை ஒன்று இருக்கு. அந்த முறையை நடைமுறைப்படுத்துறதுக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கு. அதனால கூடி சீக்கிரத்தில் உங்களுக்கு காலம் தாழ்த்தக்கூடாது, பிரச்சனை சீக்கிரமா முடிவு.